திவாலி மேண்டேட்ரி பாதுஷாவோட ரெசிபி பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இது செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா பிசைஞ்சிட்டு இது கூட பால் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல சும்மா லைட்டா உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாலாம் உருட்ட வேண்டாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாலை லைட்டாக அந்த மாதிரி தட்டிட்டு சென்டரில் கை வச்சு சும்மா லைட்டாக அழுத்தி எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆயில் கொஞ்சமாக சூடானதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாதுஷா உள்ளே போட்டதுமே வெளியில் வராமல் உள்ளுக்குள்ளேயே இருந்து குக் ஆகணும். அந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாகு செய்கிறதுக்கு 1 கப் அளவு சுகரில் 1/2 கப் அளவு தண்ணியும் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் கூட கொஞ்சம் போல் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஒரு கம்பி பதம் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாதுஷாவை அதில் சேர்த்துட்டு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்டு பாருங்கள்.